துப்பாக்கி சிவகுமார் பொண்டாட்டி. வணக்கம். முக்கிய செய்திகள். இது முதல்ல கூட சண்டை போடுறது என் மச்சான் தான் நேரம் வரும். ஆமா சித்தப்பே, இப்ப யார் வர போறது? இனி யாரு வரப்போன்னு தெரியாம வந்து உட்காந்துட்டியா? கூப்பிட்ட 2 லட்டு இருந்துச்சு சாப்பிடலான்னு வந்தேன். பைத்தியக்கார், யாரு வரப்பா தெரியுமா? யாரு? அவங்க பையன் தான் முறையே 6 பேக்க போட்டது. யார்? ரியாஸ் கானா? டேய் கேமராமேன், யாரா ரியாஸ் கான்? யாரா ரியாஸ் கான்? யாருன்னு தெரியாது அவனுக்கு? டேய் அவங்க பையன் பேரு சூரனா? அவர்ல ரியாஸ் கான் தான் ஃபர்ஸ்ட் 6 பேக் வச்சது. வின்னர் படத்துல வருவார்ல கட்டத்தோட, அவர்தான். வாய மூடுறா டேய். அந்த ஆள் வந்து நான் படிக்கிட்டு ஏட்டான்டா. வந்தானே அந்த ஆள் தான் ஃபர்ஸ்ட் வச்சான் 6 பேக். டேய் கம்முனுடா டேய். ஏய் என்னடா பண்ணுங்க? லைட் நல்லா. சித்தப்பா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். நல்லா இருக்குல்ல? சித்தப்பன் போஸ்ட பத்தியா இல்லையா? அழகா இருக்கு சித்தப்பா. ஆனா சித்தி மட்டும் தான் உசாராக மாட்டா. அது என்ன பண்ணி தொலையுது? வயசான காலத்துல செல்ஃபி. அம்மா போனு கண்ணு முடிய கூடாது. என் போன் அதை பத்தி தெரியும்ல. பைத்தியக்காரன். பாருங்க, இன்னைக்கு நாங்க வந்தது உங்களோட பையனை பத்தி பெருமையா பேசுறோம். சரி இருங்க, முதல்ல உங்களுக்கு ஒரு பெருமை. பையன் படம் ரிலீஸ் ஆகும் போது சார் இப்படிதான் சார் கங்குவாக்கு பண்ணாரு உங்க மச்சான். உங்க மாப்பிள்ள என்ன பண்ணாரு தெரியுமா? அவரு பண்ண பிரஸ் மீட் இருக்குது. பச்சை முதல்ல கூட சிங்கிள்ஸ் நிக்கிறேன், யானை கூட கபடி ஆடுறேன், கரடி கூட கட்டி பிடிச்சிக்கிறேன். ரொம்ப பண்ணாரு சார். படம் சித்தப்ப இவரை பார்த்தோன்னே ஒரு பாட்டு தோணுது. தண்ணி கொஞ்சம் ஓத்து. அது இல்ல, துப்பாக்கி சிவகுமார் பொண்டாட்டி. அச்சக 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 கரல கட்ட அச்சக 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 அச்சக. என்ன இவர் பேரு அதானே? ஏய் ஒரு பொண்டாட்டி கரலா கட்டணும் சொல்லாராடி. என்ன கோபப்படாத ஆதி வடிகிறாண்டாலே. சார் சார் நானே ஆச்சு சார் என் புள்ளைய. அந்தாலே சட்டர் சாத்திரம். சொல்லுங்க சார். என் பையனின் கண்களை பார்த்து மயங்கிய பெண்கள் தான் அதிகம். பட வாழ்ப்பே இல்லைன்னா சார் திருப்பி கேப்டன் கிட்ட எல்லாம் போயிட்டு கெஞ்சி அந்த படத்துல போனா அதுலயும் பாட்டு விஜய் தான் பாடி. விஜயகாந்த் கையில பாட்டு தனலட்சுமி விரும்பிச்சு. சார் என்ன சொல்ல வரீங்க? அதாவது நல்ல நடிகர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு ஹைட்ல கம்மியா இருந்தாலும் நடிப்புலயும் அவரு பண்புலயும் ரொம்ப பிடிக்கும். ஆகரம் ஃபவுண்டேஷன் எடுத்து பண்றாரு, ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க உங்க பொன்னாடி எல்லாம் பில்டப் பண்ற அளவுக்கு உங்க மருமக எல்லாம் ரொம்ப பில்டப் பண்றாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணாதீங்க. தலைவி சிம்ரனை கலாய்க்கிற. நான் கலாய்ச்சனா? நீ கலாய்க்கல, மருமக. ஆண்டி எல்லாம் போடாதீங்களா? தொட்டு தொட்டு இப்போ ரீசெண்டா தொட்டு தொட்டு எவ்வளவுனா ஆச்சுக்கியா? சிம்ரன் தான் என் மாஸ். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. சரி அது கம் டு த பாயிண்ட் சார். அதை விடுங்க. என்னுடைய மகனின் 6 பேக்கை பற்றி பேசுவதற்கு தான் நான் இங்க வந்திருக்கிறேன். ஆமாம், நான் வருவதற்கு முன்பு 6 பேக் வைத்தவன் வேற யாரோ என்று யார் சொன்னது? இல்ல சார், யார் சினிமாவுல 6 பேக் வைத்தது முதலில் என் மகன் தான். ரியாஸ் கான் தான். யாரா அவன்? சார் சார் அப்படின்னா இல்ல சார். முதல்ல வச்சது தில் படல விக்ரம் சார். வேண்டும் வேண்டும் நெஞ்சில் வேண்டும் தில் தில். அந்த பாட்டு பிடிக்காதா? இந்த பாட்டு மச்சாமி சவிச்சருவா. அது வந்து 4 பேக். 4 பேக் அவர் வச்சது. என் மகன் வைத்தது 6 பேக். எந்த என்றால் 6. அது கூட உங்களுக்கு தெரியாது. நீங்க மடப்பெயர்கள் தான் நீங்க 2 பேரும். எந்த படத்துல வச்சாரு? 6 படம். சரி, இந்த ஆளோட பையனை முக்காவாசி காப்பாத்துனா ஹாரிஸ் ஜெயராஜ் தான் அந்த காலத்துல. காக்க காக்க வாரணமாயிரம் அப்படி இப்படின்னு. நீங்க வந்து முன்னாடி இன்னொரு ஆள் இருக்கான். யாரு? அது சொன்னா நீங்க ஷாக் ஆயிருங்க. சொல்லுங்க ஃபர்ஸ்ட். பாலாதான் அடிக்க வச்சதே அவர் தானே. ஆமா ஆமா. என்ன போட்டு வாங்குறீங்களா? நீங்களா தான் சொல்றீங்க. இங்க பாருங்க, இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தா போட்டு வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மையாதான் இருக்கு. நான் எதையும் சொல்ல மாட்டேன். என் மகன் தான் முதலில் 6 பேக் வைத்தவன். அவன் தான் இந்த. சரி எடுத்துட்டு போ, வச்சுட்டு போய் என்ன பண்ண சொல்றீங்க? அவன் பெஸ்ட்னு சொல்லுங்க. முதல்ல கூட சண்டை போடுறது என் மச்சான் தான் நேரம் மருமவன் நகில் பூடிச்சு உங்க வாய வைக்காங்க சார். பாவம் சார், கடைசி அயனுக்கு மேல உள்ள ஒரு படம் இட்டு கொடுக்கல. ரொம்ப கஷ்டப்படுவோம் நாங்க. எங்களுக்கு நாங்க தள்ளி விட்டு ஓட வச்சிருக்கிறோம். பின்ன வேற என்ன பண்றது? நாங்களே தள்ளி விட்டு ஓட வச்சிடறோம். ஆனா நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க சார். சார் உங்க பேரு உண்மையான பேரு பழனிசாமி தானே?
பாரு கேமரா ஓடிட்டு இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னுடைய பேர் என்ன? பழனிசாமி என்ன இயற்பேர் தான் சார். இல்ல அப்புறம் என்ன சார், பேரு? நீங்க ப்ரொஃபசர் தானே? அதனால்தான் என் மகன்கள் இருவரையும் நான் ஒழுக்கமாக வளர்த்திருக்கிறேன். ஒழுக்கமின்மை எதுவும் இல்லை. அனல் மேலே பனி துளி. அது வந்து ஒரு திரைப்படத்திற்காக நீங்கள் என்ன வேணாலும் உங்களை ஊக்குவிக்கலாம், செய்யலாம். சார் உங்க பேச்ச உங்க வீட்டுல இருக்கல யாரும் அதிகமா உன் மருமவுல ஏதாவது கல்யாணம் பண்ண சொன்னீங்க, அப்படி மீறி கல்யாணம் பண்ணாங்க, நடிக்கூடாது சொன்னீங்க, நீ என்ன சொல்றது நடிக்க போயிட்டாங்க. நீங்க தேவையில்லாம இன்டர்பியூட் ஆகாதீங்க. ஆமா, தனக்கு கொடுக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதிதர்மன் அறிந்து கொள்கிறார். சார் உங்ககிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்கணும் ஐயா. இப்போ உங்க குடும்பத்துக்குள்ள மட்டும் நீங்களே படம் எடுத்துக்கிறீங்களே, இப்போ வந்து கனவு வாரியர்கள் அவங்களும் சரி, அப்புறம் சின்ன இந்த அதான் அந்த பச்சை ஸ்கிரீன் அவங்க, அப்புறம் 3Dன்னு சொல்லிட்டு நீங்களே ஒண்ணு வச்சிருக்கீங்க. இவங்க பண்றது பத்தியா, இவங்க படலாம் மட்டும் பெரிய பெரிய பட்ஜெட். ஆமாடா மத்தவங்க எல்லாம் பார்த்தா குட்டி குட்டி பட்ஜெட், 2 கோடி 3 கோடி. ஏன் இல்ல நான் கங்குவா வேற அந்த ப்ரொடியூசர்னு ஒத்துக்கிட்டு இருப்பானா? அதனால இவங்களே எடுத்துட்டாங்க போல. இங்க பாருங்க, எங்க குடும்பத்தை பத்தி பேசுறது நீங்க யாரு? என் குடும்பத்துல நாங்க படம் எடுத்தோம். இல்ல நாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் தான் பேசுவோம். இல்ல 150 ரூபா டிக்கெட் எடுக்கிறோம், நாங்க எல்லாத்தையும் பேசுவோம். நீங்க உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்கு 4 செவுத்துல வச்சு நீங்களே ஒரு 70 ஸ்கிரீன் வச்சு அங்கேயே பண்ணி நடிச்சிங்க. வெளி உலகத்துக்கு வராதீங்க. அந்த லப் நாங்க தான் கொடுக்குறோம். சரி, நீங்க கேட்கறது நியாயமான கேள்விதான். சரி, எங்களுடைய குடும்பத்தில்காரர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுகிறார்கள், நாங்களே நடித்துக்கோம். என்ன கெட்டாவத்தை பேச வச்சிடாதீங்க, 2 பேரும் சொல்லி பேசிதான் பாரு. வணக்கம், முக்கிய செய்திகள். இது ஆர்யாவின் அப்பா அவர்கள் வந்து அசிங்கமாக கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறார். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஆதாரம் காமிச்சா எல்லாம் மக்கள் நம்பிடுவாங்களா? அந்த போனுக்கே நம்பினாங்க. நம்ம உங்களுக்கு ஏன் போனை பார்த்தா அவ்வளவு விருப்பு? அதானே. ஆமா, நான் எவ்வளவு பெரிய ஸ்டார், என்ன எதுக்கு நீங்க வந்து செல்ஃபி எடுக்கிறீங்க? யாரு அது? நாங்க எவ்வளவு ஃபேமிலி பிசினஸ் அது இதுன்னு பிஸியா இருக்கோம், இடையில வந்து போனை காமிச்சா போகக்கூடாதா? பாருங்க, அவங்க உன்னை தெரப்பி விழாக்கு கூப்பிட்டாங்களா? ஆமா, நீ அதானே போன. வர முடியாதுன்னா வீட்லயே சொல்ல வேண்டியதானே வர முடியாதுன்னு. நீ யார போன? இப்போ ஒரு செலிபிரிட்டி, நீ அதானே சொன்ன நான் செலிபிரிட்டி மயிறு அப்படின்ட்டு. அப்படிதான் சொல்லுவாங்க பொதுவா, செலிபிரிட்டி மயிறு தாங்க சொல்லுவாங்க. செலிபிரிட்டின்றீங்களா? செலிபிரிட்டி தான் சார் போட்டோ, சார் போட்டோ ப்ளீஸ். ஆனா இந்த மொனனாயிட்ட ஒரு போட்டோ எடுப்பா, அந்த மொனனாயிடி. நீங்க 2 பேரும் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. என்னுடைய விதம் வேற மாதிரி இருக்கும். ஒரு இது யார் தெரியல, அகரம் ஃபவுண்டேஷன் நிறுவனர். இப்போ ரெட்ரோ ஏதோ கார்த்திக் சுப்ராஜ் ஏதோ கண்ணன்ல ஒரு நல்லது பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அது சூப்பரா இருந்துச்சு சார், பாட்டு எல்லாமே இருந்துச்சு. சீக்கிரமா ப்ரோமோட் பண்ணீங்கன்னா எல்லாரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இல்ல உண்மையிலே கார்த்திக் சுப்ராஜுக்காக தான். கார்த்திக் சுப்ராஜுக்காக அவர் பாக்குறாரு, நான் வந்து பூஜா ஆக்ட். ஆமா, பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். எத்தனை ஆன்டிசனை கூட்டு என்னடா மோனே பண்ணலாம்தால மட்ட பண்ணிடலாம். வந்த விருந்தாளி கொடுக்காம நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சுகர் பிபிஎம் இருக்குதா? இருந்தாலும் ஒரு வார்த்தையா கேட்க மாட்டீங்களா? சாப்பிடுவீங்களா? போன வாரம் தான் ஒருத்தர் போட்டாங்க, இந்த வாரம் இதுக்குன்ட்டு. ஆமா, இந்த கடலை சாப்பிடும் ஒரு மயக்கமா வருதுன்னா கலந்தீங்க அதுல. ஒன்னும் கரெக்ட். உனக்கு பித்தம் தலை கேட்டுக்குது. சரி சொல்லுங்க, என்ன பண்றீங்கன்னா, இதுக்கப்புறம் இருந்த இடம் தெரியாம உங்க பசங்க எங்கேயோ வளர்ந்துட்டு வராங்க. நீங்க வந்தம்மா, அப்பா புள்ள கூப்பிட்டாங்களா, எங்கேயா போய் உக்காந்தம்மா, கை தட்டினம்மா, உக்காந்து வேடிக்கை பார்த்தா வரணும். உங்க அப்பாவுக்காக உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க இறங்கி பேசணும். நீங்க போய் தேவையெல்லாம் பண்ணக்கூடாது. உங்க மேல ஒரு மரியாதை இருக்குது. அதே மாதிரி உங்க பசங்க மேல ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது. அதுலயும் சின்ன பையன் மேல என்ன பையன் பெரிய பையன் 2 பேரும் எனக்கு பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். நல்லா ஒரு ஃபேன் தான், தீவிர ஃபேன் தான். அழகா போனோமா, இந்த மாதிரி வந்து சாப்பிட்டு கம்முனு ஆட்டுக்காலு வேர்க்கல்ல சாப்பிட்டோமா இருங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரி வராதீங்க. சரி, எனக்கு ஒரே ஒரு கேள்வி, கடைசி கேள்விக்கு தப்பு. இது ஒண்ணு மட்டும், சூர்யாவுக்கு மட்டும் நீங்க ஏதோ ஓரவஞ்சனை பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப கார்த்தி சூர்யா சுத்தி ஒரே டைரக்டர் தான் தப்பு. இப்ப பாருங்களேன், இப்ப கங்குவா எடுத்தது யாரு? மர்மம் சிவாவா? அவர் தம்பிக்கு வந்து சிறுத்தை இட்டு. இப்ப லிங்குசாமி பையா எடுத்தாரு.
இட்டு சூர்யாக்கு என்ன சாரு ஒரு பெரிய பையனுக்கு என்ன சாரு அஞ்சான் ஆமா சாப்பு ம். இந்த மாதிரி நிறைய பண்றாரு சித்தப்பு. அதனால்தான் பாம்பேல போய் செட் ஆயிட்டாரு புள்ள ம்? தெரிஞ்சு தன் பகுச்சி மகனின் படத்தை ப்ரொமோட் பண்ண மாட்டீங்க. நீ உன் படத்தை நாங்க ஏன் அப்போ promote பண்ணோம்? நீ வந்து பண்ணிட்டு போ. நீங்க சமம்லாம் ஒதுங்க ஆ. அதுக்கப்புறம் பாருங்க நான் வந்து அந்த பார்ட்டிக்கே செல்கிறேன். எந்த பாட்டி அவங்க நல்லாவே பண்ணுவாங்க. நாங்களாவது உள்ள சேர்த்தோம் ம்ஹும். அப்படியே கேட்ட மூட்டை அனுப்பி விட்டுருவாங்க நம்ம ஏய், தான் கேமரா எல்லாம் இது. தூக்கி போட்டு வச்சிர இச்சிர போறான் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. செஞ்சு விட்டுருவான் ம். பார்க்க தானே போறேன். சார் உங்க படத்திலே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு படம் எது சார்? மகனின் படம் தானே கேட்குறேன். உங்க படம் அதுதான் அந்த இந்த பாட்டு. தண்ணி தொட்டி ஆ, கேவி, இது வந்து குடிகாரம் இல்ல போல. சார் எனக்கு இன்னொரு படம் பிடிக்குது மச்சான். என்ன? சரி, மௌனே ம். ஏய் மௌனே ஆ, எனக்கு இன்னொரு படம் பிடிக்குதா என்ன படம்? அதுல ஒரு ஓ படம். நீங்க இருவரும் என்னுடைய ஃபேனா? ஆமா அது எதுக்காக சொல்றேன் ஆமா சார் ஏய் மௌனே ஒரு படத்துல இவரு கல்யாணம் பண்றவாரு ஆ, அதுக்கப்புறம் இவரு லூசுமார் இருப்பாரு பொண்டாட்டிங்களா அது நல்லா இருக்கும் அது விட்டு படம் அந்த காலத்துல ஒரு விட்டு படம் படம் ஐயோ பேரு? ஐயோ, அந்த படத்துல இப்ப பேசிட்டு இருக்கேன். நான் எந்த படத்துக்காக வந்தேன்? இன்னொரு படத்துல கூட போட்டு நடந்து கொட்டாங்குச்சி மேல நடந்தவரு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னுடைய படத்தை தான் பேச வந்திருக்கீங்களா? ஆமா, என்னுடைய மகன் படத்தை பேச வரல. இதுக்கு மேலயும் பேசணுமா? மே 1 முதல் ம், தமிழகம் எங்கும் ம். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை ஏய், சியோ, சித்தப்பு இருங்க சித்தப்பா சசிகுமார் படம். அவந்து இன்னொரு வாட்டி ரீடேக் சாரி 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 மன்னிச்சிருங்க சார் ஓட்டு தொலை. மே 1 முதல் தமிழகம் எங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் six வெளிவர pack வைத்து. அது சொல்ல மாட்டேன் மெட்ரோ தானே ஐயோ ரெட்ரோ. ரெட்ரோ படம் ம். எல்லாரும் சினிமால போய் தியேட்டர்ல போய் பாக்குறதுக்கு மாதிரி மிக தாழ்மையை அது கேட்டுக்கோங்க இல்லாம அதுல ஸ்ரேயா சரண் வந்து ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடிக்கிறாங்க. அப்படின்னா யாரா சிவாஜி சாகானா सहाना सारल तू